ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா முருங்கைக்கட்டை இழுக்கணிட்டு நெஞ்சில் குத்தி வச்சுருக்கான். குத்தி வச்சுட்டு இதுக்கு வந்து இந்த மருந்து எதுக்காக? இது வந்து உள்ள நீ மருந்து 2 நாளாக போட்டேன்னா அனிஷா அவள் வந்து ஏதோ எண்ணெய் காய்ச்சல் அது நல்லது தான். ஆனாலும் இது உனக்கு இன்னும் வலிக்குன்னு சொல்கிறான். இந்த எலும்புனா அது ரத்தக்கட்டு உள்ளே இருக்கும். உள்ள அழுத்தி இதில் கொண்டா உடம்பு சரியில்லையே, கொஞ்சம் உடம்பு தெரியல. அதனால இப்போ மஞ்சளும் புளியும் நல்லா கொதிக்க வச்சு இது போட்டால் பச்சரிசியும் போடலாம். இதை போட்டால் அந்த ரத்தக்கட்டு உள்ளே இருந்தால் கொஞ்சம் தொடர்ந்து போட்டோம்னா ரத்தக்கட்டு உள்ளே இருந்தால் சரியாயிடும். இது அனிஷா வந்து அந்த எண்ணெய் போடும்போது நல்லா தான் இருந்துச்சு, தெளிவாக இருந்துச்சு. நீ என்ன எண்ணெய் போட்டா? அது இந்த நல்லெண்ணெயும் அதுவும் நல்லது தான். அதுவும் ரத்தக்கட்டு கேட்க தான் செய்யும். இப்போ எதுல வலிக்கு அங்கே போங்க. இது வந்து பட்ட இடத்துலயே படம்ன்ற மாதிரி. இது ரெண்டாவது ஒன்று எவன் போய் முருங்கைக்கட்டையை நோட்டஞ்சனா? இது முருங்கைக்கட்டைக்கு இல்லை, ஒருக்கா அந்த மாடியில் குத்திருந்த 3 டைம் அதில் பற்றியா மாடு குத்துனது அதில். ரெண்டாவது அந்த கிணத்துல எடுத்து பார்க்கணும். அது பார்க்க தான் செய்யணும். கிணத்துல குளிக்க தெரியுமா, கொண்டாட தெரியுமா? கிணத்துல விழுந்து இது வரைக்கும் கிணத்துல இறங்கி குளிச்சது இல்லை. அந்த கிணறு அப்படி இல்லை உனக்கு. அந்த எப்படி சொல்றது, எல்லாரும் குளிச்ச உடனே பசங்க குளிச்ச உடனே ஒரு ஆசையில கூச்சிட்டேன் டப்புன்னு. சின்ன பிள்ளையில வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்ட மாதிரி சீன் போட்டுருவான். ஆனால் நான் பயந்தே வளர்ப்பேன். ஆனால் அவன் வெளியே போய் ஏதாவது ஒரு துணிச்சலான்னு ஒன்று செயலை செஞ்சுட்டு வந்துடுவான். அதே மாதிரி இப்போ உடம்பு சரியில்லையா, நம்மளுக்கு இந்த வேலை தேவையா? இது ஒன்றுமே இல்லை. இது வந்து முருங்கைக்கட்டை ஒன்று எவன் இழுக்க சொன்னான் முதல்ல? போதும். முருங்கைக்கட்டை முயலுக்கு பிறகு முயலுக்குன்னா முயல் முக்கியமா நம்ம முக்கியமா அனிஷா? முயல் முக்கியமா அவன் முக்கியமா? அது ஒரு 4 குட்டி போட்டு முயல் தான் முக்கியன்றான். குட்டி போட்டுச்சு, அது பரவாயில்ல. தப்பு அந்த தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு உடம்பு போட்டு கெடுத்துக்கிட்டு கிடப்பா. சரி, கிணறு காமெடி கேட்டிங்களா? உள்ள குதிச்சுட்டு என்னாச்சு, அது நேரே தண்ணிக்குள்ள குதிக்கணும். ஆமாம் இல்லை, ஃபஸ்ட்டு குதிச்சிட்டேன். கரெக்டு, குதிக்கும் போது குதிச்சாச்சு. ஏறும்போது அது அந்த கம்பு கயிறை பிடிச்சி ஏறும்போது என்னாச்சு, வலிக்கு அந்த கல்லில் தப்புன்னு ஒரு அடி. அதுவும் அதே இடத்துல அடி. மாடு மதுரையில் வந்து பாப்பாவெல்லாம் போயிட்டு வரும்போது சும்மா போன மாடு எருமை மாடு மேலே வந்து முட்டிச்சாண்ட மாதிரி நாங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு முட்டு வந்து, ஆனால் அது அந்த நேரத்தை பாரு மாடு முட்டிச்சுன்னா அது கம்பு அது எப்படி உள்ள குத்தி இதாகாம இருந்துச்சுன்னு தெரியல. மொட்டை கம்பு கம்பு வந்து இந்த ஷேப்ல இருந்துச்சு. நான் பின்னாடி பார்த்துட்டு இருந்தேன். லைட்டா பட்ட மாதிரி தான் இருந்தா அடி பயமா கடிச்சு நம்ம நாங்க வந்து அந்த டைம்ல வெளியே இருந்தோம். அப்புறம் அங்க இருந்தாங்க பயமுறுத்திட்டு அதான் நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஏன்னா அதே இடமா இருக்குல்ல, அதனால வலிக்குதாங்க. ஆமா, வலி மாவு முட்டினதை விட இதுதான் அந்த கிணத்துல விழுந்தது தான் அடி. ஆனா இதுவுமே வலி. அந்த இது செவ்வூர்ல டப்புன்னு அதை வாங்கி தோணு டப்புன்னு ஒரு அடி. கரெக்டு தான். ஆனாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இதுக்கு இப்போ போவோம்ல, அப்போ ஒன்று எடுத்து பார்த்துட்டு வைக்க நம்மளுக்கு. ஏன்னா அப்போ உள்ள வலியும் உனக்கு வந்து வலிக்குங்கிற அதே இடத்துல பட்டிருக்கும் செய்யுது. வலிக்குன்னு சொல்றது மஞ்சள் அவா போட்ட மருந்துக்கே சோமாயிருக்குங்க. போன டைம் அந்த இதுக்கு அந்த கிணத்துல இதுக்கு வந்து ஃபுல்லாக அதானே போட்டோம் சார். போட்டாலும் திருப்பி அதே இடத்துல பட்டிருக்கலாமா? ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்ல. எக்ஸ்ரே இது ஃபோன்லேயே நிறைய அந்த ஆப் இருக்குல்ல, எக்ஸ்ரே ஆப்ல அது போட்டு பார்த்துருந்தேன். அந்த கம்பெனிக்கு போனோம்னா, இது ஹாஸ்பிட்டல் கம்பெனிக்கு போனோம்னா எக்ஸ்ரே ஆகும், ஸ்கேன் ஆகும். ஆயிட்டு போட்டுமே பிறகு ஒரு 10 நாள் படுக்க போட்டுருவாங்க. முதல்ல பார்த்துருந்தோம்ல. என்னம்மா? ஆமா, எது பார்க்காம தான் இப்போ கெடுத்து வச்சிருக்காங்க. பார்க்காம சொன்னதுக்கு கேட்காம இப்போ உடம்பு கெடுத்து வச்சிருக்கா. அதேமாதிரி இது 3வது தடவை பட்டுருக்கு. இது எனக்கு போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருங்க. ஆமாம் ஆமாண்ணா சொன்ன வச்சு வாங்கிக்கொண்டா. இப்போ இது எத்தனை நாளைக்கு போடணும்?
இது போடலாம் 2 மணி நேரம் தொடர்ந்து போட்டு பாருங்க. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்துருங்க. நம்மள வலிக்கு போட்டுடலாம், வலிக்கு மாத்திரை போட்டுடலாம். பார்த்தா வலி மாத்திரை எதுவுமே போடக்கூடாதுன்ட்டாங்க. என்னது இந்த மாத்திரையும் வலிக்கு போடுறது உனக்கு ரொம்ப வலிக்குது தானே வலிக்குங்க, இல்லைன்னா சொல்லுங்க. வலினா இது ஒன்றும் இல்லை, அந்த நம்ம படுத்துட்டு எந்திரிக்கும் போது அதையா மெயினான இடத்துக்கு நான் அடிக்கடி போகிறேன். நான் வாழ்க்கையில் வந்து 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மன வேதனையாக இருக்குது. அது பரவாயில்ல, இந்த சோம்பு அது சரியானதே பெரிய விஷயம் என்னமா. ஆமாம், அதுவே நோய் சரியான மாதிரி அர்த்தம் மாதிரி தெரியுது. அதனால தான் ஒன்று ஒன்றா வர மாதிரி இருக்குங்க. வராது பார்க்கணும், வர்றது பார்க்கணும். இப்போ ஊரில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்கள்லாம் நிறைய லைனாக வேறு இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போகாமல் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்கு ஒரு கரையில். ஆமாம், தாய்மாமன் பிள்ளை கல்யாணம் வேறு இருக்குது, அதுக்கு அம்மா மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. அது முடியாது சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஆமாம், இனி ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோலோட தான். நானே இப்போ வாய மூட்டிட்டு தானே இருக்கேன். சாதாரணமாக இருக்கணும். மீன் கறிலாம் பொரிச்ச கறியெல்லாம் தர மாட்டேங்க. எனக்கு எல்லாமே ஒன்று திணி எடுத்துங்க வேண்டியதான் வேறு. சாப்பிடுறதுனா கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். ஆமாம், பாதி இந்த கிளைமேட்டுமே உடம்பு வந்து சரி பண்ண விட மாட்டேங்குது. என்ன இது சளி பிடிக்குதுங்குது. இல்லை, கிளைமேட்னா அந்த வெயில் சூடு. இப்போ நம்ம ஊர்லன்னா கொஞ்சம் அந்த காற்றுக்குது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஊரில் போய் இருக்குது. இங்கே வேற இப்போ அடிக்கடி கையில் துணி துவைக்கின்றது, அடிச்சா வேற பாவம். அப்படிலாம் ஒன்று இல்லை இல்லை, எதுக்கு சொல்றேன், வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு. அதான் சொல்கிறேன், ரிப்பேர் ஆகிட்டுங்க. ரிப்பேர் ஆகினா ஆகட்டும், கையில் துவச்சிக்கணும். ரிப்பேர் பார்த்துக்கணுமா? ஆமாம், ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகியானே கறி அவ்வளோ தான் வச்சிருக்கு. மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு. அது என்ன காரணம்னு தெரியும். காரணம் ஒன்றும் கிடையாது. கரண்ட் வந்து எப்போதுமே அம்மா அண்ணன் ஊதிட்டா சாங்க. சரி, அப்புறம் வந்து சுரேஷ் இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்துடுங்க. சுரேஷ் நல்லா இருக்கானான்னு எல்லாரும் கேட்டாங்க. அதனால தனித்தனியா யாரு இப்போ மூஞ்சே பார்த்துடுங்க. முன்னைக்கும் இப்போ எப்படி இருக்கானா, நல்லா இருக்கான் என் பிள்ளைக்கு. சவுண்ட் வைக்காத, அப்பா அடிப்பாங்க சவுண்ட் வைக்காத. நெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ போடுறோன்னு சொன்னோம்ல. ஆமாம், அதுக்கு டைம் இல்லை. அது இப்போ அதுக்குலாம் அங்கே ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு சொல்லி ஒரே அலச்சல் ஆகிட்டு. இல்லை, திடீர் சார்பாக ஒரு கிஃப்ட்டு, அது என்ன சொல்லணும், கிவ்அவே மாதிரி. அது வந்து நம்ம ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அது குழுக்கள் போட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணி நம்ம அது எப்படி பண்ணணும், அந்த இதை எப்படி செலக்ட் பண்ணணும். அது நம்ம ரொம்ப அந்த ஒரு பொருள்னா யூஸ் ஆன பொருள், ஒரே பொருள் தான். அது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் கஷ்டப்பட்டவங்கள இருக்கணும். அதை வாங்குறதுக்கே வழி இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைகள். இப்போ அதாவது திபிக்கு யூஸ் ஆகிற மாதிரி பொருள் அது. ஆமாம், அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு, கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆன பொருள். சரி, நீயே சொல்லிடு. எல்லாருக்குமே வந்து அதாவது அக்கா அம்மா அந்த மாதிரி எல்லாரும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்கன்னு நீயே சொல்லு. நானே சொல்லக்கூடாது. நீ இப்போ நல்லா இருக்கேன் உன்னை கேட்குறாங்க என்கிட்ட. நீ இல்லை, அதான் அந்த ஜாதி மதம் பேதம்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து எல்லாருமே பாதி பேர் வந்து நீங்கள் மாதா காலில் விழுந்து கும்பிடுங்க, அல்லாஹ்வை போய் பாருங்கள், அதே மாதிரி அந்த முருகன் கோயில் போங்க, பிள்ளையார் கோயில் போங்க. பற்றியா எல்லா, அதாவது கண்ணுக்கு தெரியாத கடவுள்லாம் நிறைய சாமி பேர்லாம் வந்து என்ன பேருன்னே தெரியாத சாமி பேர்லாம் சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போனால் போய் நீங்கள் கும்பிடுங்க, நாங்களும் கும்பிடுறோம் உங்களுக்காக, நீங்கள் சுற்றி வந்தீங்கனாலே எல்லா நோயும் போயிடும். அதில் வந்து பேரோட வேண்டுதல் தான் உனக்கு வந்து கொஞ்சம். நீங்கள் எல்லாரும் வேண்டினது எங்களுக்கு, நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் வேண்டிக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்காக வேணுனதுலே பாதி என் பிள்ளைக்கு சரியாயிடுச்சு. ஒருத்தர் எப்படினாலும் இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு நைட்டு தூக்கமே வரல அப்படின்னு. ஏன்னா இப்போ அந்த உடம்பு குறையிறது வாங்குறதுலாம் இப்போ எல்லாருக்குமே அது பயமாக இருக்கிற மாதிரி. அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளது போட்டதில் ரொம்ப எல்லாருமே கண் கலங்குற மாதிரி. அவங்க வித்தியா கண் கலங்குறா. ஃபோன் போட நினச்சேன் தம்பிக்கு, நைட் ஆகிட்டு போட மாட்டேன். திருப்பி வேலை எங்கே இருக்குன்னா கேட்க பார்த்து கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம வந்து அங்கே வித்தியா வீட்டு பக்கத்தில் ஒரு ஹவுஸ் ஒரு வீட்டில் அவங்க பொண்ணு இப்போ வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் பார்த்தேன், அவங்க கண்ணு கலங்குற மாதிரி.
அதாவது ரொம்ப அவகிட்ட ஒரு ஃபன் பண்ணியிருக்கானு சார். கடை வச்ச புதுசில் ஒரு ரூபா அவங்க இல்லை 1 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிட்டு ஒரு 31 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் அந்த வியாபாரம் அந்த இதெல்லாம் நுணுக்கம் தெரியாதுல்ல. எனக்கு நீங்கள் 1 ரூபா தந்தால் தான் முடியும்ட்டேன்னு. அது வருஷ கணக்காக சும்மா சொல்லி கிண்டலாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கடைக்கு தான் வருவாங்க சொல்லுவாங்க. அது இன்னும் நமக்கு மறக்க மாட்டேங்குது. வருஷம் எத்தனை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாலும் 7-8 வருஷம். கல்யாணம் ஆகி தான் 7 வருஷம் ஆயிடுச்சு. அவையே வந்து கேட்கறனே கொஞ்ச நேரம் கண் கலங்குற மாதிரி அது நம்மளோட அவிகளுக்கு முன்னாடி கண் கலங்குற மாதிரி கேட்குறாங்க. இப்படி இருக்குல்லம்மா இப்படி ஆயிட்டாங்கன்னா ரொம்ப வேலைப்பட்ட மாதிரி. யூடியூப் எதுக்கு, ஃபேஸ்புக் எதுக்கு, இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறோன்னா அதில் உள்ள சொந்தங்கள் பாசங்கள்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. கேட்கும்போது அப்புறம் ஒரு உண்மையான ஒரு பாசமா அந்த அக்கறை நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எத்தனை பேர் வந்து தேடி வீட்டுக்கு வரோம். வந்து நம்ம எதுவுமே செய்யலை என்னம்மா. யூடியூப் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்ம மேலே அவ்வளோ ஒரு அதாவது சந்தோஷமாக போடும்போது அவங்களுக்கு சந்தோஷம் தான். நம்ம கஷ்டப்படும் போது அவங்களும் ஒரு கஷ்டப்படுற மாதிரி. இப்போ மெசேஜில் வந்து வீட்டுக்கு வரணும்னு எத்தனையோ பேர். இப்போ நம்ம தான் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் உள்ளே வரணும். அது அவங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங்லாம் வேலைக்கு ஆகுது என்னன்னு சார் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நாங்களே வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டதே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நாங்கள் சரி ஓகே அடுத்து நம்ம அந்த சர்ப்ரைஸ் என்ன பொருள்னு சொல்லி பார்த்துருவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோமோ இல்லை திருப்பி அதுக்கப்புறம் வேலை நனைஞ்சிருமோ தெரியல. இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே போட்டுடுறோம். எல்லாரும் கேட்டதுக்கு எங்களுக்கு சந்தோஷம். நீயே சொல்லிடுவோம். எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாட்ட கேட்டிருக்கீங்க, என் மாட்ட கேட்டிருக்காங்க, என் பொண்டாட்டி கேட்டிருக்கீங்க. அதனால நீ கேட்டவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினால என் பிள்ளை உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லு. நீனே சொல்லு. நான் சொல்றது நீ சொல்லணும். நான் சொல்லிட்டேன். நீ தானே சொல்லணும். என்னம்மா எல்லாருக்கும் நன்றி. சரி பாய் பாய்.